திரு ரவீந்திரன், யதார்த்தம் அதுதானா? திரு நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு வருகிறதுங்கிறத வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி இருக்கிறதவரை நமக்கு வாழ்க்கையே இல்லை, அவரை மீறி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அபிஷேக் சிங் மங்களையும் சஞ்சய் ராவத்களோட குரல் தான் நரேந்திர மோடிக்கு எதிராக ஒலிக்குது. நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, லீடர் அபவ் த பார்ட்டின்னு. எஸ், லீடர் அபவ் த பார்ட்டி. வாஜ்பாய் லீடர் அபவ் த பார்ட்டி, லீடர் அபவ் தி ஆர்கனைசேஷன், ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன். கண்டிப்பா நான் மறுக்க வரல. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சு பார்சல் ஆஃப் ஆர்எஸ்எஸ் தான். அவரும் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு தாயோட ஒரு குழந்தை தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் அவரையும் பிரிச்சு பார்க்காண்டாம். எதிரி வந்து ஆர்எஸ்எஸ் அவரையும் பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள போய் விவாதிக்க வேண்டியது இல்லை. அதுல இருந்து ஆர்எஸ்எஸ் காரனாலும் சரி, மோடி பக்தர்னாலும் சரி, அதுல இருந்து வேறுபட்டு தான். அவங்க தானே சார் பிரிச்சுக்கிட்டாங்க. நட்டா தானே பிரிச்சுக்கிட்டாரு. நாங்க வளர்ந்துட்டோம் சொன்னதோட நீங்க இப்ப ஆலோசனை எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு அவங்க சொன்னதோட விளைவை யூபிலையும் ராஜஸ்தான்லையும் சந்திச்சாங்க. மணி சொல்றது கரெக்ட். அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸோட முழுமையான உழைப்புல தான் ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் ஜெயித்திருக்காங்கிறது யதார்த்தமான உண்மை. பட் ஒரு இதை பார்க்கணும், மோடிக்கு கம்பேரிட்டிவா யாரும் இல்லை. மோடி 1ன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 வரை மோடி தான் அங்க. அதுல அப்படி ஒரு பொசிஷன் வந்துட்டேன்னு நெஹ்ரு மாதிரி ஆயுள் கால பிரதமரா இவர் ஆயிடுவாரு, நெஹ்ருக்கு சாதனையை முறியடிச்சிருவார் நினைக்கக்கூடிய சஞ்சய் ராவத்களும் அபிஷேக் சிங் இவங்களும் தான் மோடியை கண்டு விமர்சனங்களை வைக்கிறாங்க. என்டிஏல உள்ள 75 வயது ஆனா ஓய்வு பெறணும்னு சொல்றவர் ஆர்எஸ்எஸ் தலைவர். இதே மோகன் சஞ்சய் ராவத் சொல்றத இதே மோகன் பகவத் மோடிக்கு இது பொருந்தாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும், இங்க விவாதிக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்ச. செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி ஞாபகப்படுத்த வேண்டியதா என்ன இல்ல? அது வந்து மணி சொன்ன மாதிரி பாஜக தலைவர் பிரச்சனையில ஒரு கான்சென்சஸ் வேணும், எங்களுக்கும் ஒரு சே இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு முடிவுக்கு வராம ஜனவரி மாசம் முடிய வேண்டியது 6-7 மாசம் இது கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. இது மோடி 2014 தனி மெஜாரிட்டி கொடுக்கும்போது அங்க கட்சியில எல்லாருமே நீங்க யாரை வேணாலும் தலைவராக போட்டுருங்கன்னு சொல்லும்போது யூபியில 3வது போன பாஜகவை முதல் இடத்துக்கு கொண்டு வந்த அமித்ஷா, அவரோட வீகத்தில் கொண்டு வந்த அமித்ஷாவை மோடி பிக் அண்ட் சூஸ் பண்ணி மோடி தான் தேசிய தலைவராக வச்சாரு. இன்னைக்கு 240 வந்த பிறகு தேசிய தலைவர் இதுல எங்களுக்கும் சே இருக்குன்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. அதை நான் மறுக்க வரல. நம்ம உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்துல அதிகமா மோடி தென்படவே இல்லை. தேர்தல் பிரச்சாரத்துல அதிகமா தென்படல. யோகி தான் முன்னிலைப்படுத்தப்பட்டு அங்க எலெக்ஷனை சந்திச்சது பாஜக. கர்நாடகாவிலையும் அதிகமா அவர் வந்து யோகிங்கிறது ஒரு கற்பனை. மோடிக்கு இணையா யாருமே இல்லை. அது யோகியில நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் வெளிப்படுத்த விரும்பல. நீங்க அவர் சொன்னதுல சௌஹான்ங்கிறது 10 வருஷம் ஆகும். சௌஹான்ங்கிற ஒரு இது கூட, அந்த கேரக்டர் கூட ஒரு பொதுவான கேரக்டர் தான். ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஓபிசிங்கிறது மோடிக்கு எப்படி பொருந்துச்சோ அதே மாதிரி சௌஹானுக்கும் பொருந்தும். ஆர்எஸ்எஸ் அதில் சாய்ஸ் பண்ணும்போது இப்போ அதுக்கான நிலைமை இல்லைன்னு 10 வருஷம் இருக்கு. அதையா இப்பவே நம்ம பேசுறோம். இதுல என்ன இப்போ 2023 மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ங்கிறேன். மோடிக்கு 85 வயசு வரைக்கும் அவர் தான் பிரதமர். 2023 மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நான் சொல்றேன். 29 பார்த்துக்கலாம். அதை இப்போ இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா, சோனியா கிட்ட 2 முறை மிகப்பெரிய தலைவர்களான வாஜ்பாயும் அத்வானியும் முன்னிலைப்படுத்தி தான் தோத்த பிறகு மோடி ஒரு ஓபிசி லீடராக வராரு, ஒரு ஹிந்து ஹிருதய சாம்ராட்டா வராரு, ஒரு வளர்ச்சிக்கான தலைவராக வராரு, ஒரு காஸ்ட் நியூட்ரல் இந்துவாட்டு வராரு. அந்த இடத்துக்குள்ள அவரோட லீடர்ஷிப் வந்து 10-15% வாக்குகளை, டபுள் மடங்கு வாக்குகளை பாஜகவுக்கு உயர்த்துது. இன்னைக்கு கூட 240 குறைஞ்சிட்டுன்னு சொன்னா, பாஜக இதுக்கு முன்னே ஆட்சி அமைக்கும் போது வாஜ்பாய் தலைமையில் 180-181 தானே ஆச்சாங்க. அப்போ இது மோடி குறைஞ்சிட்டுன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு மோடியை கண்டு காங்கிரஸ் தரப்பும் மோடி இருக்கிறது வரை நம்ம இன்னும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நினைக்கவங்களும் பதறாங்கிறதான வெளிப்படையான உண்மை. ஓகே, திரு மணி, மோடிக்கான செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு திரு அரவிந்த் சொல்றார். அதனால ஆர்எஸ்எஸ் வேறு முகத்தை முன்னிறுத்தி தேர்தல்களை சந்திக்க ஆர்எஸ்எஸ் விரும்புதுங்கிறது ஒரு பாயிண்ட். ரவீந்திரன் சொன்னதை நம்ம வேறு விதமாகவும் கேட்கலாம். மோடியை முன்னிறுத்தியே 240 தான் பாஜகவுக்கு அப்படின்னா, அது 3வது முறைன்னு எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த எலெக்ஷனில் 240 தான் அப்படின்னா, அப்போ வேற யாரையாவது முன்னிறுத்தினா அதை விட இன்னும் நம்பர் பாஜகவுக்கு குறைய தானே சாத்தியக்கூறுகள். சந்தேகம் இல்லாமல் இது வந்து 3வது முறை 240 சீட்டுன்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட் தான். நம்ம வந்து அந்த பலமுறை இந்த அரங்கில் பேசியிருக்கிறோம். அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு கிறிஸ்டோபர் ஜெஃபர்லட் அடுத்த நாள் ஹிந்துவில் எழுதின கட்டுரை தான். உங்களிடமே பலமுறை நான் சொல்லியிருக்கேன். பவர் இஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். அதிகாரம் வந்து சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. ஆகவே 2 தேர்தல்களுக்கு பிறகு 3வது தேர்தலில் ஒருவர் வந்து முதல்ல 282, அதுக்கு பிறகு 303, அப்புறம் 240. அது பாஜகவுடைய சித்தாந்தத்துக்காகவா அது அப்படியே ரீடைன் பண்ணி மக்கள் கொடுக்குறாங்க, இல்ல மோடிக்கானது மட்டுமா? டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் மோடி தான். அப்படிதான் வந்து மோடிக்கு தானா? அது முழுவதும் அல்ல. பட்
அது அன்றைக்கு வந்து அவங்க மோடி இல்லாம வேற யாராவது நிறுத்தி இருந்தாங்கன்னா இதை விட கீழே போயிருக்கும். இன்னும் நம்பர் குறைஞ்சிரும். இந்த நம்பர் கொஞ்சம் இருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். 2014 மோடி அவர்கள் முதல்ல வரும்பொழுது வந்து அச்சேதின்னு சொல்லி தான் வந்தார். முஸ்லீம் அட்டாக் கிடையாது, பாகிஸ்தான் அட்டாக் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் அச்சேதின் நல்ல நாட்கள் அதுதான் சொல்லி வந்தார். 2019 வந்து உங்களுக்கு வந்து இது வருது, இந்த அட்டாக் ஒன்று காஷ்மீரில் உங்களுக்கு வந்து அந்த தீவிரவாத தாக்குதல் புல்வாமா அட்டாக். 2024 வந்து அக்ரஸிவாக அவர் வந்து உங்கள் தாலியெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க, மாடு திருடிட்டு போயிடுவாங்க, ஆடு திருடிட்டு போயிடுவாங்கன்ற லெவலுக்கு கீழே இறங்கி போச்சு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ப்ரிசைஸ்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து 3வது முறை ஒரு கவர்மெண்ட், அது ஒரு பார்ட்டி, ஒரு இண்டிவிஜுவல் உங்களுக்கு வந்து 282 303 303லேருந்து மறுபடியும் வந்து அது வந்து 240 வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அச்சீவ்மெண்ட் தான். அது ஓகே. அது வந்து மோடியை முன்னிறுத்தாம இருந்திருந்தா இன்னும் கீழே போயிருக்கு. ஓகே. ஆனா 240க்கு வந்துருச்சுல்ல, அது உண்மை. அவர் அந்த யதார்த்தத்தை அந்த உண்மையை ஆர்எஸ்எஸ் உணரத் தொடங்கிட்டாங்க. அவர் அரவிந்த் குணசேகரன் சொல்ற ஒரு பார்ட் வந்து உண்மைதான். அதாவது வந்து டிக்ளைனிங்ல தான் இருக்கு. 29 அவங்க மோடியை நிறுத்துவாங்களா, அது இப்ப ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுல இருந்து நான் வேறுபடுறேன். 29 இல்ல அப்படி நான் எடுத்துக்கல. ஏன்னா பை 29 you will be 79. 80 டச் பண்ணிடுவாரு. அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த தேர்தலையும் அவங்க மோடியை நிறுத்துவாங்களான்றது வந்து மிக மிக சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துங்க நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையிலான அந்த சிக்கலில் வந்து இப்போ இமீடியட் ப்ரொவகேஷன் வந்து பிஜேபி லீடர் யாருன்றதுல தான். இப்போ ஆர்எஸ்எஸ்ல எந்த விதமான ஏஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து 79 80 வயது வரைக்கும்லாம் இருந்திருக்காங்க. ஒரு கவுண்டர் செக் வைக்கிறது, மோடிக்கு செக் வைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் செப்டம்பர் 11 75 வயது ஆகும்போது அவர் ஒரு வேளை பதவி விலகினால் அது ஒரு மாரலி வந்து ஒரு ப்ரெஷரை வந்து மோடிக்கு கொடுக்கும், அவரும் விலக வேண்டும் என்று. பட் பவர்ஃபுல் செக்ஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இதுல என்ன டவுட், மோடியை இழக்க விரும்ப மாட்டாங்க. இல்லை எனக்கு என்ன டவுட்னா, மோடி ஓய்வு பெறணும்னு மறைமுகமா சொல்லக்கூடிய மோகன் பகவத் அதுல தொடர்வாரா அந்த வயசுக்கு அப்புறம்? அப்ப அவர் ஓய்வுங்கிற முடிவை மனதுக்குள்ள உறுதியாக எடுத்த பிறகுதான் அந்த நெருக்கடியை மோடிக்கு கொடுப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நான் சொல்றேன். அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியாது. எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாம நடக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஏஜை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்கனைசேஷன்லையுமே எழுதப்பட்ட விதிகள்னு எதுவுமே கிடையாது. அவர் இன்னைக்கு ஏஜை பத்தி சொன்னதால இப்ப நீங்க சொல்றது ஒரு நல்ல பாயிண்ட். மேபி அவருக்குள்ள ஒரு முடிவை எடுத்துட்டாரோன்னு. வித்தின் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் வந்துரும் அந்த கேள்வி வந்து. அதைத்தான் நான் சொல்றேன். வித்தின் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் ஒருவேளை 75 வயது என்பது எனக்கும் பொருந்தும்னு அவர் அன்றைக்கு பதவி விலகினார்னா, அப்படி விலக மாட்டார் நான் நினைக்கிறேன். அப்படி விலகினா, ஏன்னா அவர் அரசியல்வாதிகள் தான், 2 பேருக்கும் ஒரு வாரம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு வாரம் தான். ஆனா இவர் அரசியல்வாதி கிடையாது. மோகன் பகவத் அரசியல்வாதி கிடையாது, அரசியல் செஞ்சாலும். ஆகவே அவர் ஒருவேளை பதவி விலகினார்னா அது மோடிக்கான அழுத்தத்தை, அந்த பிரஷரை வந்து உள்ளுக்குள்ள அதிகரிக்கும். பட் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கார்த்திகேயன் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து அதிகபட்சம் ஸ்டாம் இன் டீ கப்னுவாங்க, அவ்வளவுதான். இது வந்து 29 வரைக்கும் மோடி அத்தாரிட்டியை இவங்க சேலஞ்ச் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் குள்ளேயோ பிஜேபி குள்ளேயோ யாரும் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.